Good morning, students. Next, we can see the thyroid gland. Thyroid gland present in our neck region. It is butterfly shaped. Thyroid gland is a bilobed gland located below the larynx on the each side of the upper trachea. இது வந்து லேரிங்ஸ் அப்படிங்கிற மூச்சுக்குழல் இந்த தொண்டை பகுதிக்கு கீழே பேரிங்ஸு கீழே லேரிங்ஸ் இருக்குது. லேரிங்ஸ்லேருந்து ரெண்டு சைட்லேயும் ஈச் ஆஃப் எய்தர் சைடு ரெண்டு சைட்லேயும் அப்பர் ட்ரக்கியால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் அவர் பாடி. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டு தைராய்டு கிளாண்டு, லார்ஜஸ்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்டு லிவர். சரிங்களா? இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. The two lateral lobes connected by the median tissue called isthmus. ரெண்டு லோபும் இது தைராய்டு கிளாண்டு, இது ட்ரக்கியா, இதுதான் ட்ரக்கியா. சரியா? இது வந்து பைலோப்டு, இந்த பக்கம் ஒரு லோப், இந்த பக்கம் பைலோப்டாக இருக்கும். ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? ஈச் லோப் இஸ் மேடப் ஆஃப் மெனி லோபியூல்ஸ். ஒவ்வொரு லோபும் சின்ன சின்ன வட்ட வடிவ ரவுண்டு லொபியூல்ஸால் ஆனது. இது ஒவ்வொரு ரவுண்டும் லொபியூல்ஸ். தி லொபியூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலிகுல் செல்ஸ் கால்ட் அசினி அல்லது அசினஸ். சிங்குலர் வந்து அது அசினஸ். இதுக்கு நிறைய வட்ட வடிவத்தில் அசினி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. ஈச் அசினஸ் இஸ் லைன்டு வித் கிளாண்டுலார் cuboidal or squamous epithelial cells. ஸ்குமஸ் எபித்தீலியல் செல்ஸ் அல்லது கிளாண்டுலார் செல்ஸ் அல்லது எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸால் இது ஆனது. த லூனா is filled with colloid and thick glycoprotein mixture consisting thyroglobulin molecules. இந்த தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாக தைரோக்ளோபுலின் அப்படிங்கிற ஒரு திரவம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். The hormones of thyroid gland is often called major metabolic hormones. நம்முடைய மெட்டபாலிக் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறது எல்லாமே நம்ம தைராய்டு ஹார்மோன் தான். த ஃபாலிகுலர் செல்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் செக்ரேட்ஸ் 2 ஹார்மோன்ஸ், நேம்லி ட்ரை அயோடோ தைராக்சின் அல்லது டெட்ரா அயோடோ தைராக்சின். ட்ரை அயோடோ தைங்கிறது T3, டெட்ரா அயோடோ தைங்கிறது T4. இது ரெண்டையும் செக்ரேட் பண்ணுது. The parafollicular cells of the or C cells thyroid gland secrete hormone called thyrocalcitonin. இதுக்குள்ள பேராஃபாலிகுலர் செல்ஸ் அல்லது சி செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செல்ஸ் வந்து தைரோகால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. அயோடின் இஸ் எசென்சியல் ஃபார் தி நார்மல் சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு ஹார்மோன் நார்மலாக செக்ரேட் ஆகிறதுக்கு அயோடின் ஹார்மோன் வேணும், அயோடின் மினரல் வேணும். The thyroid releasing hormone from hypothalamus stimulates the adenohypophysis to secrete TSH, which in turn stimulates the thyroid gland to secrete thyroid hormone. First hypothalamusலேருந்து thyroid stimulating hormone வந்து secrete ஆகி பிட்யூட்டரிக்கு வரும். அதுக்கப்புறமா thyroid releasing hormone ஹைப்போதலமஸ்லேருந்து அடினோஹைப்போபிஸ் வரும். இந்த அடினோஹைப்போபிஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேட் பண்ணி அது பிளட்டில் கலந்துடும். அது போய் தைராய்டு செல்லை தூண்டி விடும். அங்கேருந்து தைராக்சின் ஹார்மோன் வெளியில் வரும். The thyroid hormone shows the negative feedback on the hypothalamus and pituitary gland. இந்த தைராய்டு கிளாண்டும் பிட்யூட்டரியோட நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்தினால இது கட்டுப்படுத்தப்படும். The functions of thyroxine are tetraiodothyroxine. தைராக்சினோட வேலை. தைராக்சின் ரெகுலேட்ஸ் தி பேசில் மெட்டபாலிக் ரேட். பேசிக்காக வளர்ச்சிதை மாற்றம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது தைராக்சின். அண்டு பாடி ஹீட் ப்ரொடக்ஷன், உடம்புல ஹீட் உற்பத்தி ஆகிறதும் தைராக்சின் ஹார்மோன்னால தான் உற்பத்தி ஆகுது. It stimulates the production of promotes growth. நம்ம வளர்வதற்கு தேவையான எல்லா வேலையும் இது செய்யும். It is essential for development of skeletal and nervous system. எலும்பு மண்டலங்களும் நரம்பு மண்டலங்களும் சிறப்பாக வளர்வதற்கு இது ரொம்ப அவசியம்.
தைராக்சின் play an important role in maintaining blood pressure. நம்முடைய பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கு தைராக்சின் மிக முக்கியமான வேலையை செய்கிறது. இட் ரெடியூசஸ் சீரம் கொலஸ்ட்ரால் லெவல். நம்ம பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் இது குறைக்குது. ஆப்டிமல் லெவல் ஆஃப் தைராக்சின் பிளட் இஸ் நெசசரி ஃபார் கொனாடல் ஃபங்க்ஷன்ஸ். நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் கரெக்டாக வேலை செய்யணும்னா அது தைராய்டு ஹார்மோன் கம்பல்சரி வேணும். இதுக்கடுத்து ஸ்போரோடிகைட்ரு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸு. இட் இஸ் நாட் காஸ்டு பை அயோடின் ஆர் தைராக்சின் டிஃபிஷியன்சி. இது அயோடின் குறைபாட்டினால வர்றதில்லை, இது பிறக்கும் போதே வரக்கூடிய குறைபாட்டினால இது வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டூயின்னு பாருங்கள். மெலடோனின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் செக்ரேட்டட் அட் நைட். இது நைட் டைம் மட்டும் தான் செக்ரேட் ஆகும். லைட் ஃபாலிங் அண்ட் ரிட்டன் ஆஃப் தி டிகிரிஸ் மெலடோனின் ப்ரொடக்ஷன். கண்ணில் வெளிச்சம் பட்டுதுன்னா இது மெலடோனின் சுரக்கிறது குறைஞ்சிடும். சர்க்காடியக் ரிதம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் என்னென்ன வேலை நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் சர்க்காடியக் ரிதம். இட் இஸ் 24 cycle ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேட் வித் நியூரல் பீரியட்ஸ் அட் லைட் அண்ட் டார்க்னஸ். லைட்டையும் டார்க்னஸையும் வச்சு நம்ம உடம்பு என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்குது. எக்ஸாம்பிள் ஸ்லீப் வேவ் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர், பசி, இதெல்லாம் அப்படைட், இதெல்லாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு நம்ம பாடியில். இப்போ நம்ம படித்தது அப்படியே டயக்ராம் வடிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்போதலமஸு. ஹைப்போதலமஸ் என்ன பண்ணுது? தைராய்டு ரிலீஸிங் ஹார்மோனை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி பிட்யூட்டரியோட அடினோ ஹைப்போஃபைசிஸ்க்கு அனுப்புது. அடினோ ஹைப்போஃபைசிஸ் அனுப்பினோடனே இது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை செக்ரேட் பண்ணி தைராய்டு செல்ஸை தூண்டி விடுது. ஓகேவா? பாடியில் இது வந்து தைராய்டு கிளாண்டை தூண்டி விட்டோன்னே இது வந்து தைராக்சின் செக்ரேட் பண்ணி டார்கெட் செல்லுக்கு அனுப்பிச்சிருது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளட்டில் தைராக்சின் லெவல் அதிகமாகிடுது. பிளட்டில் தைராக்சின் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து பிட்யூட்டரி செக் பண்ணிகிட்ருக்கு, ஹைப்போதலமஸ் செக் பண்ணிகிட்ருக்கு. சரியா? ஹைப்போதலமஸ் செக் பண்ணி என்ன பண்ணுது? பிட்யூட்டரி வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் சுரக்கிறத ஸ்டாப் பண்ண சொல்லுது. உடனே தைராய்டு கிளாண்டு தைராய்டு செக்ரேட் பண்ணுறது குறைச்சிக்குது. உடம்புல தைராக்சின் லெவல் குறைஞ்சிருது. இந்த மாதிரி மாறி 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 அதனோட ஃபங்க்ஷனை பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பேர். இது பேர் என்ன? நெகட்டிவ் ஃபீட்பேக். அதாவது உடம்புல ஒரு ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். உடம்புல ஒரு ஹார்மோன் குறைஞ்சிருச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். சரியா? அதிகமாக இருந்தால் குறைச்சா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். கம்மியாக இருக்கிறது அதிகப்படுத்தினா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. சரி, இதெல்லாம் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னால கட்டுப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைரோகால்சிட்டோனின். தைரோகால்சிட்டோனோட வேலை. தைரோகால்சிட்டோனின் இஸ் எ பாலிபெப்டைட் ஹார்மோன் விச் ரெகுலேட்ஸ் தி பிளட் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் லெவல். பிளட்டில் கால்சியம் லெவலையும் பாஸ்பேட் லெவலையும் சரியான அளவு வச்சுருக்குது. இது ஹெல்ப் பண்ணும். இட் ரெடியூஸ் த பிளட் கால்சியம் லெவல் அண்ட் ஆப்போசிட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன். இது பேராதைராய்டு ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் அயோடின் இஸ் ரெக்கார்டு ஃபார்மேஷன் ஆஃப் தைராக்சின். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம உடம்புக்குள்ள தைராக்சின் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அயோடின் சத்து வேணும். அது இருந்தால் தான் தைராக்சின் ஃபார்மேஷன் ஆகும். டு ப்ரொடியூஸ் நார்மல் குவான்டிட்டிஸ் ஆஃப் தைராக்சின் அபவுட் 1 milligram per week ஆஃப் அயோடின் இஸ் ரெக்கார்டு. ஒரு வாரத்துக்கு 1 milligram அளவுக்கு அயோடின் வேணும். டு ப்ரிவெண்ட் அயோடின் டிஃபிஷியன்சி காமன் டேபிள் சால்ட் இஸ் அயோடைட் வித் 1 part of sodium in every 1 lakh part of sodium chloride. 1,00,000 சோடியம் குளோரைடு உள்ளே போட்டு அதில் ஓரளவுக்கு அயோடின் உள்ளே போட்டு உப்பில் போட்டு தருவாங்க. சரி, நம்ம காமன் சால்ட்டில் அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்ம காமன் சால்ட் வந்து சோடியம் குளோரைடு. காமன் சால்ட்டோட கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடில் 1,00,000 சோடியம் குளோரைடு மாலிகுல் உள்ளே போட்டால் ஒரு அயோடின் மாலிகுல் உள்ளே போட்டுருவாங்க. 1,00,000:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கலந்து நமக்கு தருவாங்க. அது மூலிமா நம்ம அயோடின் எடுத்துக்கிறோம். தைராக்சின் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.